இப்போ நாம கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுலயும் குறிப்பாக 2 காரியம். ஒன்று, நம்மை நாமே தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பது அப்படின்னு சொன்னா 7 நாள் 24 மணி நேரம் நம்முடைய முழுமையை ஆண்டவருக்கு என்ன பண்ணுகிறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த சரீரம், இந்த சிந்தை, இந்த பார்வை, இந்த பேச்சு எல்லாமே யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முழுமையாக இயேசுவுக்கு பிரியமாக பரிசுத்தமாக என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். இயேசுவுக்கு பிரியமாக அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன பிரியம் என்பதை வேத வசனத்திலே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு பரிசுத்தம் என்று சொல்லும்போது நாம் எல்லாருக்கும் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். யாருக்கும் எப்பொழுது என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு ஏற்றபடி என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம். இப்ப உலகத்துல வாழ்றவங்க போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நாம் தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மை நாமே எல்லாருக்கும் மேன்மையானவர்களா என்ன பண்ணக்கூடாது? எண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்புறம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வரங்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு தாளந்து கொடுத்திருக்கிறாரு. அதை திருச்சபையினுடைய பிரயோஜனத்துக்காக, இந்த சமுதாயத்தினுடைய பிரயோஜனத்துக்காக அதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில வச்சிருப்பதே நாம் மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறமா நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். நாம் தீமையை வெறுக்க வேண்டும், நன்மையை பற்றி கொள்ள வேண்டும், ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும். நாம் ஊழியம் செய்வது, அதாவது கர்த்தருக்கு சேவை செய்வதிலே அசதியாய் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டும், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்நியரை உபசரிக்க நாட வேண்டும். இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அப்புறம் சந்தோஷமாய் இருக்கிறவர்களோடு கூட சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அழுகிறவர்களோடு கூட அழ வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், மேட்டிமையானவைகளை சிந்திக்க கூடாது, தாழ்மையானவர்களுக்கு இணங்க வேண்டும், உங்களையே புத்திமான்கள் என்று என்ன பண்ணக்கூடாது? எண்ணிக்கொள்ளக்கூடாது. அப்புறம் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. எல்லா மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். கூடுமானால் எல்லாரோடு, எல்லா மனுஷரோடு சமாதானமா என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அப்புறம் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் என்ன பண்ண வேண்டும்? வெல்ல வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் போன வாரம் என்ன பார்த்தோம்னா, எல்லா விதமான அதிகாரங்களுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டுமாம்? கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரம் என்று சொல்லும்போது வீட்டில கணவன் மனைவிக்கு என்னவா இருக்கிறார்? அதிகாரியாய் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு பெற்றோர் அதிகாரிகளாய் இருக்கிறார்கள். நம்ம வேலை செய்யற இடங்களில் நமக்கு மேலே யார் இருக்கிறா? அதிகாரிகள் இருக்கிறார்கள். எல்லா அதிகாரங்களுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு கனம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கனம் கொடுக்க வேண்டும். யாருக்கு பயப்பட வேண்டுமோ அவர்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? பயப்பட வேண்டும். இந்த இடத்துல பயப்பட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். கனம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? கனத்தை கொடுக்க வேண்டும். யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்கள விட வயசானவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும்? வளர்க்கணும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சிறு பிள்ளைகளுக்கும் சரி வாலிபர்களுக்கும் சரி ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியறதில்ல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். வயதுல முதிர்ந்தவங்களுக்கு என்ன கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரி, இந்த வாரம் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். 13ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதாவது இதுவும் எதோடு சேர்ந்து தொடர்ந்து வருதுன்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்க வேண்டும், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற அந்த 2 இதோட சேர்ந்து இதாகுது, இணைந்து வருகிறது. இப்போ 13வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? கேட்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். சரி, இப்போ இங்கே முக்கியமான 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று அன்பு என்கிற ஒரு வார்த்தை, 2வது கடன் படாதிருங்கள் என்ற ஒரு வார்த்தை. சோ இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல். அப்படின்னா இதை சொல்றது எங்க சொல்றாருன்னா, திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்றார். அப்ப திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எதுல மட்டும்தான் கடன் வைக்கணுமா? அன்புக்கு மட்டும்தான் கடன் வைக்கணுமா? அப்படின்னா என்ன புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தர் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, நீங்க அவருக்கு திரும்ப எவ்வளவு கொடுக்கணும்? 10,000 ரூபாய் கொடுக்கணும். அப்போ அந்த 10,000ன்றது என்னது? கடன். அதே மாதிரி ஒருவர் உங்கள் மேல அளவில்லாமல் அன்பு வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் அவர் மேல என்ன பண்ணணும்? திரும்ப என்ன வைக்கணும்? அன்பு வைக்கணும். அந்த அன்பு தான் என்னவா இருக்கணுமா? கடனாக உங்களுக்கு இருக்க வேண்டும். மற்றபடி வேறு ஒன்றிலும் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதான்? கடன் படாதிருங்கள். சரி, இன்றைக்கு முதல்ல அந்த அன்பை குறித்து நம்ம ஏற்கனவே இதுல சொல்லி இருக்கிறாரு. ஒரு இடத்துல ஒருவர் எப்படி இருங்க? அன்பாயிருங்கள். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே என்னதான்? அன்பு. என்னது? தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் நீ என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். சோ அன்பு 3 விதங்களிலே வெளிப்படுகிறது. ஒன்று தேவனிடத்தில் நாம் வைக்கிற அன்பு. சோ தேவனிடத்தில் நாம் அன்பு வைக்கிறோம் என்றால் வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. இயேசு சொல்லி இருக்கிறாரு, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வான். இதுதான் இயேசு சொல்லி இருக்கிற வார்த்தை. போன வாரத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு பாடல் பாடுகிறவர், ஒரு பாடல் இப்ப எல்லாம் சொல்றாங்க வர்ஷிப் லீடர் அப்படின்றாங்க. பைபிள் அந்த மாதிரி வர்ஷிப் லீடர்ஸ்லாம் கிடையாது. இது புதுசா உருவாக்கி இருக்கிற ஒரு காரியம். வர்ஷிப் லீடர் ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதனுடைய உச்சம் என்ன தெரியுமா? நாம் அவரை ஆராதிப்பதுதான் அப்படின்னு சொல்றார். நாம் ஆண்டவரை ஆராதிப்பதுதான் ஆண்டவரிடத்துல நம்முடைய அன்பை காட்டுவதனுடைய உச்சமா. இதற்கு வேத வசனத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. வேத வசனம் சொல்லி கொடுக்காத ஒன்றை அவர் திருச்சபை மக்களுக்கு என்ன பண்ணுகிறார்? சொல்லி கொடுக்கிறார். அதை அந்த வீடியோவை பார்க்கிற நிறைய வாலிபர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா என்ன பண்றாருன்னா, தவறான ஒரு போதனை என்ன பண்றார்? ஜனங்களுக்கு புகுத்துகிறார். என்ன சொல்லி புகுத்துகிறாரு? ஆராதனை தான் நீ ஆண்டவருக்கு உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒன்று அப்படின்னு சொல்றார். அது அல்ல வேத வசனம் சொல்லுவது. வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வான். நீங்க ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். உங்களுக்கு 3 வசனம் உங்களுக்கு நான் ஆதாரமா சொல்றேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. என்னது? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. பாருங்க, அன்பு கூர்ந்து கை கொள்ளுகிறவர். அன்பு கூறுகிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தேவனுடைய கற்பனைகளை என்ன பண்ணுவார்கள்? கை கொள்ளுவார்கள்.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. புரிஞ்சா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு? அப்போ ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றாரு? கற்பனைகளை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். சரி, இப்போ இயேசு என்ன சொல்றார் பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரம். இந்த வசனம்லாம் ரொம்ப 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 முக்கியமான வசனம். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அப்போ கற்பனைகளை கை கொள்ளாதவன் ஆண்டவரிடத்துல என்னவா இல்ல? அன்பா இல்ல. இதுதான் வசனம் சொல்லுது. நான் சொல்றதை உங்களுக்கு சொல்ல விரும்பல. வசனம் சொல்றது உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன். அப்புறம் பாருங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. சோ யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தம்மை என்ன பண்ணுவாராம்? வெளிப்படுத்துவார். 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். யாருடைய வசனம்? இயேசுவினுடைய வசனம். இயேசு என்ன வசனம் சொல்லி இருக்கிறாரோ அதை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அப்புறம் வாசிங்க. அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். முதல்ல இயேசு என்ன சொல்றாரு? நான் என்னை அவனுக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். இரண்டாவது என்ன சொல்றாரு? நானும் என் பிதாவும் அவனிடத்தில் வந்து என்ன பண்ணுவோம்? வாசம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களோடு யார் வாசம் பண்ணுறா? பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியும் என்ன பண்ணுகிறார்கள்? வாசம் பண்ணுகிறார்கள். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்ல கையை உயர்த்தி என்ன பண்ணுவாங்க? இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. நெடு முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, வேதத்தை படிப்பாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ண மாட்டாங்க? கை கொள்ள மாட்டாங்க. அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாத எந்த நபராயிருந்தாலும் அவங்க ஆண்டவர் மேல என்னவா இல்ல? அன்பா இல்லை. அதுதான் இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேல நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளைகளின்படி நீங்க என்ன பண்ணணும்? நடக்கணும். நல்லா கவனிக்கணும். நான் சொல்ற வார்த்தை மறுபடியும் கட்டளை, கற்பனை, அவருடைய வசனம், அவருடைய போதனை, இயேசு என்ன போதித்தார் அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். அந்த கட்டளைன்றதே எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? விட்டுறாங்க. கட்டளைனா நல்லா புரிஞ்சுக்கணும். இதை செய், இதை செய்யாதே. அப்போ எங்க வேத வசனத்தை நீங்க படிக்கும்போது வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அப்படி நாம் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். அல்லேலூயா. அததான் நம்ம ரோமர் 13:12-13 வாசிக்கிறோம். பவுல் நிறைய விஷயங்களை சொல்றாரு. இதை செய்கின்றாரு, இதை செய்யாதுன்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? என்ன நம்ம ரோமர்ல வாஸ்தவம் என்ன வாஸ்தவம்? ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க? அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் என்ன பண்ணாதிருங்கள்? கடன் படாதிருங்கள் அப்படின்றார். அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறணும், என்ன கூடாது?
கடன் படக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இப்ப நம்ம திருச்சபைக்கு வர்றோம். திருச்சபைக்கு வரும்போது நம்ம நோக்கம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அந்த அன்பை பயன்படுத்தி நாம என்ன என்ன நினைக்கக்கூடாது? இவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்போம், அவர்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் கடன் கேட்போம், இவர்கிட்ட ஒரு 1,000 ரூபாய் கடன் கேட்போம். அந்த எண்ணம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இப்போ திருச்சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம மேல என்னவா இருக்கிறாங்க? அன்பா இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா கட்டாயமா சபை நம்ம கூட என்ன பண்ணும்? நிற்கும். அதுல நீங்க எந்த சந்தேகமும் பட வேண்டியதில்லை. ஆனா அதை பயன்படுத்தி என்ன பண்ணக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. இப்போ நாங்க வெளிநாட்டில் இருக்கும்போது என்னுடைய மனைவி ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 300 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. 200 300 டீச்சர்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. செக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்கேஜிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ABCDEFGHIJKLMNOP அப்படின்னு போவோம். அவ்வளோ செக்ஷன் இருக்கும் எல்கேஜிலேயே. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வந்துன்னா 12th வரைக்கும் அங்க இருக்குது ஸ்கூல். அப்போ அங்க டீச்சர்ஸே கிட்டத்தட்ட 250 300 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் மற்ற ஸ்டாஃப் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மாசம் மாசம் 10 ரியால் வாங்குவார். அவருடைய வேலையை என்னன்னா, போயிட்டு ஒரு 10 ரியால் இருந்தா கொடுங்கன்னுவார். சரி 10 ரியால் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் அந்த 300 பேரோட சேர்த்து ஸ்டாஃபையும் ஒரு 100 பேர் கணக்கு பண்ணீங்க. ஒரு 400 பேர்கிட்ட 10 ரூபா வாங்கினா என்ன ஆகும்? சொல்லுங்க. 4000 ரியால். இப்ப நீங்க 10 ரூபா கொடுக்குறீங்க. நீங்க திரும்பி கேட்பீங்களா 10 ரூபாவை? கேட்க மாட்டீங்க. ஸோ அவருடைய நேக் என்ன அப்படின்னா, நல்லா எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவாரு. ஆனா கரெக்டா அந்த ஒரு மாசம் முடியறதுக்குள்ள எப்படியாவது ஒருத்தர்கிட்ட என்ன வாங்கிடுவாரு? 10 ரூபா வாங்கிடுவார். இதுதான் அவருடைய பழக்கம். இப்படியே மாசம் மாசம் அவர் வாங்குறது ஒரு சிலருக்கு சந்தேகம் அவங்க மற்றவங்க கிட்ட கேட்க, மற்றவங்களும் சொல்ல, அது என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளைண்டா போய் அவரை வேலையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? நிறுத்திட்டாங்க. ஆனா எல்லாரும் 10 10 ரூபா கொடுத்த காசு என்ன ஆகல? திரும்ப வரல. இந்த மாதிரி அவரு ஏன் அவரு வேலை செய்யறாரு, அந்த வேலையில மற்றவங்களாம் நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்கன்றத வச்சு அவர் என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? இதையே ஒரு காரியமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார். 10 10 ரூபாய் வாங்கி ஒரு மாசம் எப்படியும் அந்த ஸ்கூல்ல இருந்து அவருக்கு என்ன வந்துடும்? 4000 ரியால் வந்துடும். சம்பளமே டீச்சருக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம் கொடுப்பாங்க? 3000 ரியால். ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா ஒரு டீச்சருக்கு 3000 ரியால். ஆனா இவரு வேலை செஞ்சு சம்பளமும் வாங்குவாரு. ஒரு 400 பேர்கிட்ட என்ன வாங்கிடுவாரு? மாசம் மாசம் 10 10 ரியால் வாங்கி 4000 ரூபாயும் என்ன பண்ணிடுவாரு? சம்பாதிச்சிடுவாரு. இது உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா எங்க நடக்கக்கூடாது? சபைக்குள்ள நடக்கக்கூடாது. சபையில நம்ம மேல சபையார் எல்லாரும் அன்பு வச்சிருக்கிறாங்க, நல்லது. அன்பு வச்சுக்கிறாங்கன்றதுக்காக அவங்க கிட்ட போய் என்ன கேட்கக்கூடாது? கடன் கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்க, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுங்க, எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கடன் கொடுங்க. இப்ப நீங்க சபைக்கு வர உங்களுக்கு ரொம்ப நல்ல பல வருஷமா தெரியும், உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் இருக்குன்னா அது வேற கதை. ஆனா இப்பதான் நீங்க புதுசா சபைக்கு வரீங்க, இப்பதான் எல்லாரும் கூட பழகுறீங்க, அல்லது சபையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நபரை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம அவங்க கூட எந்த நோக்கத்தோட மட்டும்தான் பழகணும்? அன்பு என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோடு மட்டும்தான் பழகணுமே தவிர, இவர் நல்ல வசதியானவர், அவர் நல்ல வசதியானவர், நம்ம இவர் கூட நல்ல நட்போடு இருந்துக்கணும், திடீர்னு நமக்கு ஒரு பண தேவை வரும்போது என்ன பண்ணிக்கலாம்? இவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. அதான் பவுல் சொல்றாரு, அன்பின் கடனே அல்லாமல் வேறொன்றிலும் என்ன பண்ணாதிருங்கள்? கடன் படாதிருங்கள். அப்போ நம்ம சபை வருது, மற்றவங்க கிட்ட கடன் வாங்குறதுக்காக நம்ம வரல. நம்ம எதுக்காக வரோம்? ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தும்படியாக நாம் வருகிறோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சபைக்குள்ள இன்னைக்கு கடன் பயங்கரமா இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, போதகர் சபை மக்கள் கிட்ட கடன் வாங்கிறார். ஏன்னா நடக்கக்கூடிய யதார்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்.
சில போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய குடும்ப செலவுகளுக்காக என்ன பண்றாங்கன்னா, சில சபைக்கு வரக்கூடிய சில முக்கியமான நபர்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதர் எனக்கு ஒரு 10,000 இருந்தா கொடுங்க. ஒரு 2 மாசத்துல உங்களுக்கு என்ன பண்றேன்? திருப்பி குடுத்துடுறேன். ஒரு 5,000 இருந்தா கொடுங்க. ஒரு 2 வாரத்துல என்ன பண்றேன்? திரும்ப குடுத்துடுறேன். நான் சபை கட்டிக்கொண்டு இருந்த நேரத்துல ஒரு நபர் என்கிட்ட வந்தார். அவரும் ஒரு போதகர் தான். வந்து ஒரு 50,000 கடன் வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், என்கிட்ட 50,000 இல்ல அப்படின்னேன். உடனே அவர் சொன்னாரு, நீ குடு ஒரு 2 வாரத்துல ரொட்டேஷன் பண்ணி குடுத்துடுறேன் அப்படின்னாரு. என்ன பண்ணி குடுத்துறாராம்? ரொட்டேஷன் பண்ணி குடுத்துறாராம். அப்படின்னா என்ன? வேற யாருக்கிட்ட வாங்குனதுக்கு என்கிட்ட வாங்கி என்ன பண்ணுவாரு? குடுத்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி என்ன பண்ணுவாரு? எனக்கு குடுத்துருவாரு. 2 வாரத்துல குடுத்துடுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உண்மையாவே என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னாரு. அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சொன்னாரு, என்ன பணம் இல்லன்னு கதை சொல்ற? சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறியே, உன்கிட்ட பணம் இல்லையா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சர்ச்சு கட்டுறதுக்கு என் கையில பணம் இருக்குது. ஆனா உன்கிட்ட குடுக்கறதுக்கு எனக்கு என்ன இல்ல? பணம் இல்ல. ஏன்னா என்கிட்ட குடுத்தவங்க எதுக்காக குடுத்துருக்காங்க? சர்ச்சு கட்டுறதுக்காக தான் குடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் பண்றதுக்காக என்ன பண்ணல? குடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருவேளை அந்த பணத்தை சர்ச்சு கட்டுறதுக்கு குடுத்த பணத்தை எடுத்து நான் அவருக்கு ரொட்டேஷனுக்கு குடுத்திருந்தேன்னா, 2 வாரத்துல அவரால குடுக்க முடியல. அல்லது 4 வாரம் ஆகுது, 6 வாரம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுதுன்னா, என்னால என்ன போய் அவர சட்டைய புடிச்சு கேட்க முடியுமா? சொல்லுங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ சபை கட்டிடத்திற்காக பணம் கொடுத்தவர் என்கிட்ட என்ன கேட்பாரு? ஏன் வேலை நிக்குது? ஏன் வேலை நடக்கல? என்ன பண்ணீங்க? காச வச்சு என்ன பண்ணீங்க? ஐயோ! இந்த மாரி என் நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, அதனால குடுத்தேன் அப்டின்னா அவர் ஏத்துக்குவாங்களா? நான் சொன்னேன், சர்ச்சு கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இருக்குது. ஆனா உனக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இல்ல? காசு கிடையாது. என்கிட்ட இருந்திருந்தா உனக்கு என்ன பண்ணியிருப்பேன்? குடுத்து உதவியிருப்பேன் அப்டின்னு நான் சொன்னேன். அதனால அவர் என்கிட்ட கோச்சுக்கிட்டாரு. இன்ன வரைக்கும் அவர் என்கிட்ட சரியா என்ன பண்றதில்ல? பேசுறதில்ல. இன்னொரு சொந்தக்காரங்க சபை கட்டுற அதே சூழ்நிலையில வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்ண போறாரு. அதனால ஒரு 2,00,000 குடுங்கன்னு கேட்டாங்க. எவ்வளவு வேணுமா? 2,00,000. ஏன்னா நான் சர்ச் கட்டுறேனா, அதனால என் கையில எல்லாம் இருக்கான். காசு இருக்கான். அதனால அவங்க பிசினஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு குடுக்கணுமா? 2,00,000 குடுக்கணும். நான் சொன்னேன், என்கிட்ட 2,00,000 குடுக்கறதுக்கு என்ன இல்ல என்கிட்ட காசு இல்லன்னு நான் சொன்னேன். உடனே அவங்க அதுல இருந்து அவங்களும் என்கிட்ட சரியா என்ன பண்றது இல்ல? பேசுறது இல்ல. அப்போ நிறைய பேர் என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க? சபைக்குள்ளவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. போதகர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு அடிக்கடி போவார். எப்படி வெளிநாட்டுக்கு போவார் அப்படின்னா, சபையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விசுவாசி இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு 5,00,000 கடன் வாங்குவார். சொல்லுவாரு, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவொடனே உங்களுக்கு அந்த 5,00,000 என்ன பண்ணிடுறேன்? குடுத்துடுறேன் அப்படின்னுவார். சோ அந்த விசுவாசி 5,00,000 குடுப்பாரு. இவர் அந்த 5,00,000 வாங்கி ஃப்ளைட் டிக்கெட்டு, விசா சார்ஜ், வேற எந்தெந்த ஊருக்கு போகணுமோ எல்லாமே டிராவல் பிளான்லாம் ரெடி பண்ணிடுவாரு. வெளிநாட்டுக்கு போயிடுவார். போயிட்டு அந்தந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணி அந்தந்த சர்ச்சில் கொடுக்குற காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து ஊருக்கு வந்த உடனே அதெல்லாம் மாத்தி என்ன பண்ணுவாரு? அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? அந்த 5,00,000 கொடுத்துருவாரு. கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போகலனா யாரு கேட்டா? சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு இது பார்த்தீங்கன்னா, இதே மாரி டெக்னிக்ல சிங்கப்பூர், மலேசியாவுக்குலாம் போலாம். எப்படின்னா, அங்க ஒரு ஏஜென்ட் இருப்பார். அந்த ஏஜென்ட்ட கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவார்னா, உங்கள மலேசியால, சிங்கப்பூர்ல ஒரு 10 வாரத்துக்கு இல்ல 20 வாரத்துக்கு உங்களுக்கு சர்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவார். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? போணும். போய் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் அவர் உங்கள கூட்டு போவார். கூட்டு போனவுடனே நீங்க போய் பிரசங்கம் பண்ணணும். அந்த சர்ச்சில உங்களுக்கு காணிக்கை குடுத்த உடனே, அந்த காணிக்கை கவர யார் கையில குடுத்துடணும்? ஏஜென்ட் கையில குடுத்துடணும். அவர் என்ன பண்ணுவாரு? எல்லா காணிக்கை வந்த உடனே, அதுலருந்து ஒரு 20% கமிஷன் அவர் என்ன பண்ணுவாரு? எடுத்துக்கிட்டு, மீதி 80% யாருக்கு குடுப்பாரு? பாஸ்டர் கையில குடுப்பாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? அங்கருந்து வந்துருவாரு. வந்துட்டு இங்க என்ன சொல்லுவாரு? நான் எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். எங்க போயிட்டு வந்தேன் தெரியுமா? மலேசியா போயிட்டு வந்தேன். எதற்கு தெரியுமா?
ஊழியத்திற்காக போய் வந்தேன். கர்த்தர் என்னை எங்க கொண்டு போனார் தெரியுமா? சிங்கப்பூருக்கு கொண்டு போனார், மலேசியாவுக்கு கொண்டு போனார். கர்த்தர் கொண்டு போனார்னா அவர் வேற வழியில என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். இந்த மாதிரி ஏஜென்ட் மூலமாலாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கொண்டு போக மாட்டார். அப்புறம் ஒரு சில போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா, சபைக்கு இடம் வாங்கணும், சர்ச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி சபையில இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் கடன் வாங்கிடுறாங்க. எப்படி தெரியுமா? நல்ல வேலை செய்யறவர்கிட்ட போய் நீங்க ஒரு பர்சனல் லோன் போடுங்க ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு. அந்த லோன் போட்டு எனக்கு என்ன பண்ணுங்க? அந்த 2 லட்சத்தை கொடுங்க. நான் அதுக்கு என்ன பண்றேன்? மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறேன். நகையை கொண்டு போய் என்ன பண்ணுங்க? அடமானம் வச்சு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுங்க. அந்த நகை கடனுக்கு நான் என்ன பண்றேன்? வட்டியை நான் நம்ம கட்டுறேன். இந்த மாதிரி பர்சனல் லோன், நகை கடன், பத்திரங்களை கொண்டு போய் அடமானம் வைப்பது, வீட்டு பத்திரம், அப்புறம் ஆர்சி புக்கை கொண்டு போய் அடமானம் வைப்பது, இந்த மாதிரிலாம் சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் அடமானம் வைக்க வச்சு எல்லா பணத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க? பாஸ்டர் வாங்கிட்டு இவர் என்ன பண்றாரு? மாசம் மாசம் ஒருத்தருக்கும் என்ன கட்டுறாரு? இஎம்ஐ, வட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு போதகர் அப்படிதான் என்ன பண்றாரு? சபைக்கு இடம் வாங்கணும், ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? இடம் வாங்குறாங்க, நானும் இடம் வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பணத்தெல்லாம் வாங்கி ஒரு இடத்த கடகடன்னு போய் அவசர அவசரமா இப்போ வாங்கினார். இடம் வாங்கின 2வது வாரமே இடத்துல பிரச்சனை. எதுல பிரச்சனை? இடத்துல பிரச்சனை. அந்த நிலத்துல சொந்தக்காரங்க யாருக்கோ தெரியாம என்ன பண்ணிட்டாரு? இன்னொருத்தர் அந்த இடத்த வித்துட்டாரு. பாஸ்டர் போய் அதை வாங்கிட்டாரு. அது உடனே இன்னொருத்தர் போய் கேஸ் போட்டு அதை என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டே ஆர்டர் வாங்கி அந்த இடத்த மூடி வச்சுட்டாங்க. இப்போ வாங்கின இடத்துல சர்ச்சும் நடத்த முடியாது, அந்த இடத்தையும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது நடக்கிற கேஸுக்கு என்ன பண்ணணும்? கேஸ் ஆடணும். அதுக்கு வக்கீலுக்கு என்ன கொடுக்கணும்? காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சபை மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பர்சனல் லோன் வாங்கியிருக்கிறாங்க, நகை கடன் வாங்கியிருக்கிறாங்க, பத்திரம் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. சபைக்கு வர்ற மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? வட்டி காசு, இஎம்ஐ காசு எல்லாமே கொடுக்கணும். அதோட பாஸ்டர் அவர் குடும்பத்துக்கு வீட்டு வாடகை கட்டணும், அவர் கரண்ட் பில் கட்டணும், அவர் சாப்பிடணும், அவர் பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், சபையுடைய பராமரிப்பு காரியங்களை பார்க்கணும். போய் இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிக்கிட்டார்? மாட்டிக்கிட்டார். இன்னொரு போதகர் அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார், ஐயா எங்க சபையில இருந்து நிறைய குடும்பங்கள் போறாங்க ஐயா, போயிடுறாங்க ஐயா. எங்க போறாங்க? சில பக்கத்துல இருக்கக்கூடிய சில பெரிய பெரிய சர்ச்சஸ்க்கெல்லாம் போயிடுறாங்க ஐயா அப்படின்னாரு. ஏன் போறாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் அவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது அந்த நண்பர் சொன்னாரு, ஐயா இவருடைய சர்ச்சில இருந்து மக்கள் குடும்பமா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் சபையில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கிட்ட என்ன வாங்கி வச்சிருக்கிறார் தெரியுமா? கடன் வாங்கி வச்சிருக்கிறார். ஒருத்தரை விட்டு வைக்கல. எல்லா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும், சபைக்கு வர எல்லா குடும்பத்துக்கிட்டையும் என்ன வாங்கி வச்சிருக்கிறாரு? கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு. ஆனா வாங்கின கடனை இது வரைக்கும் என்ன பண்ணல? திரும்ப தரல, யாருக்குமே தரல. எல்லாரும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு எங்க போயிட்டாங்க? சர்ச்சை விட்டு வேற சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த நண்பர் சொல்றாரு, அதுல பாதிக்கப்பட்ட ஆள் நானும் ஒருத்தரியா. என்கிட்டயும் 40,000 வாங்கினாரு, இது வரைக்கும் அந்த காசை என்ன பண்ணல? திரும்ப கொடுக்கல. ஆனா அவர் ஒரு போதகர், அவர் ஒரு திருச்சபை என்ன பண்றார்? நடத்தி கொண்டிருக்கிறார். சோ என்ன நடக்குது? பாஸ்டரு சபை மக்கள் கிட்ட என்ன வாங்குறாரு? கடன் வாங்குறாரு. அடுத்தது என்ன நடக்குது? சபை மக்கள் யார்கிட்ட கடன் வாங்குறாங்க? பாஸ்டர் கிட்ட கடன் வாங்குறாங்க. ஐயா ஒரு 10,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, அங்க வாங்கி கொடுங்க, இங்க வாங்கி கொடுங்க, தெரிஞ்ச நபர்கிட்ட வாங்கி கொடுங்க, அப்படி இப்படின்னு வாங்குறாங்க. ஆனா அதை என்ன பண்றதில்ல? திருப்பி தரதில்லை. நானும் அந்த மாதிரி சில நபர்களுக்கு உதவி செய்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு போதகர் அவர் சபை நடத்துறாரு. அப்போ புதுசா ஒரு 2 குடும்பம் அந்த திருச்சபைக்கு வர்றாங்க. வந்தபோது அவங்களை விசாரிக்கிறாரு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எங்க இருந்து வரீங்க? அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த ஊர்ல இருந்து இங்க வர்றோம், வண்டியில காய்கறி வியாபாரம் பண்றோம். ஸோ இந்த ஊர்ல இப்போ நாங்க இந்த வீட்டில் தங்கி இருக்கிறோம்,
இப்போ வந்து நாங்க இந்த வியாபாரம் பண்றோம், ஊர்ல இருக்கும்போது சர்ச்சுக்கு போனோம், அதனால இங்கேயும் நாங்க என்ன பண்றோம், சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்கள் வியாபாரத்தை என்ன பண்ணிட்டோம், ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி வரவேற்றார். 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, ஒரு 6 மாசம் போச்சு. 6 மாசம் போனோடனே அந்த 2 குடும்பம் வந்தாங்க. வந்து, ஐயா, நாங்க வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், அவர் சீட்டு பிடிக்கிறாரு, நாங்க அந்த சீட்டுல சேர்றதுக்காக போனோம், அவர் வந்து தெரிஞ்சவங்க யாராவது வந்து சொன்னாதான் நான் சீட்டுல சேர்த்துக்குவேன்னு சொன்னாரு, அதனால நீங்க கொஞ்சம் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. உடனே பாஸ்டர் போய் என்ன பண்ணாரு, அந்த ஊர்ல முக்கியமான நபர் அவர், போய் அவரை போய் பார்க்கறாரு. உடனே அவருக்கு நல்லா தெரியுது இவர் பாஸ்டர்னு. உடனே அவர் சொல்றாரு, ஐயா, இந்த 2 குடும்பம் எங்க சர்ச்சுக்கு தான் வர்றாங்க, இவங்கள தாராளமா என்ன பண்ணுங்க, சீட்டுல சேர்த்துக்கோங்க. உடனே அவங்கள சீட்டுல சேர்த்தாச்சு. சீட்டுல சேர்த்து 3 மாசம் ஆச்சு. 3வது மாசத்துக்கு அப்புறம் அந்த 2 குடும்பம் சர்ச்சுக்கு வரல. இப்போ 6 + 3 மொத்தமா எத்தனை மாசம் தான் வந்திருக்கிறாங்க, 9 மாசம். சோ சீட்டுல சேர்ந்து 3வது மாசம் வரல. இந்த பாஸ்டரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, ஃபோன் எடுக்கல. வீட்டு பக்கம் போய் பார்த்தா அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்றாங்க. இவருக்கும் ஒன்றும் புரியல. 4வது மாசம் சீட்டு பிடிக்கிற ஆள் வராரு பாஸ்டர் வீட்டுக்கு தேடி. கதவை தட்டி, ஐயா, நீங்க 2 பேரை சீட்ல சேர்த்து விட்டீங்களே, அவங்கள ஒருத்தர் முதல் மாசம் சீட்டு எடுத்துட்டாரு, 2வது ஆளு 2வது மாசம் சீட்டு எடுத்துட்டாரு, 3வது மாசத்துல இருந்து அவங்கள ஆளையே காணோம். நீங்க தானே சொல்லி விட்டீங்க, மீதி 8 மாசம் சீட்டை நீங்களே கட்டிடுங்க. அடுத்த சீட்டு எத்தனை மாசம் இருக்குமோ அத்தனை மாசமும் அந்த 2 பேருடைய சீட்டை யார் கட்டின தெரியுமா, அந்த போதகர். இது நான் கதெல்லாம் சொல்லல, இதெல்லாம் உண்மையாய் நடந்த சம்பவங்கள். அடுத்த 2 அந்த, ஏன்னா அந்த ஊருல இருக்கிற அந்த சீட்டு பிடிக்கிற நபர் முக்கியமான நபர். அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, போய் சட்டம்லாம் பேச முடியாது, எனக்கு தெரியாது, நான் கட்ட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொன்னா இவர் சர்ச்சை என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. அவர் வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு, ஐயா, நீங்க அறிமுகப்படுத்தின அந்த 2 பேர் என்ன ஆயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சீட்டை கட்டி முடிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். அவ்வளவுதான், சிம்பிள். இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, முழுசா 2 பேர் கட்ட வேண்டிய சீட்டை கட்டி முடிக்கிறார். சோ இந்த மாதிரியும் திருச்சபையில் என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. அடுத்தது, விசுவாசிகள் கிட்ட என்ன வாங்குறது, கடன் வாங்குறது. ஒரு சிலர் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாஸ்டர் கிட்ட கேட்பாங்க, ஒரு சிலர் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க நம்ம சர்ச்சுக்கு தான் வர்றவங்க தானே, இவங்க நமக்கு வார வாரம் பார்க்குறோமே, இவங்க திரும்பி நமக்கு அந்த கடனை என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணிடுறது, கொடுத்துறது. அப்புறம் அந்த நபர், வாங்கின நபர் கொடுக்கலன்னு உடனே யார்கிட்ட வர்றது, பாஸ்டர் கிட்ட வந்து, ஐயா, இந்த மாதிரி ஒரு நபர் என்கிட்ட கடன் வாங்கினாரு, நானும் 3-4 மாசமா என்ன பண்ணேன், கேட்டு பார்த்தேன், நீங்க கொஞ்சம் கேட்டு என்ன பண்ணுங்க, வாங்கி கொடுங்க. நீங்க கொடுத்த கடனை வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க இல்ல. அதனால தயவு செய்து அந்த மாதிரி வந்து என்கிட்ட என்ன பண்ணிடாதீங்க. நான் ஒருத்தர் கடன் கொடுத்தேன், அவர் எனக்கு திரும்ப கொடுக்கல, ஐயா கொஞ்சம் வந்து கேட்டு வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட வந்துடாதீங்க. அதனால தான் நான் சொல்றேன், சபை மக்கள் கூட யாரும் எதுல கடன் படக்கூடாது, பண விஷயத்துல கடன் படக்கூடாது, நகை விஷயத்துல கடன் படக்கூடாது. எதுல மட்டும்தான் கடன் படணும், அன்புல மாத்திரம் தான் கடன் படணும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சோ சபைக்குள்ள நாம வர்றது, நல்லா இருக்கிறவர்கிட்ட ஒரு 10,000 கடன் வாங்கிக்கலாம், 20,000 கடன் வாங்கிக்கலாம், 1,00,000 கடன் வாங்கிக்கலாம்னு நினைப்பதில்ல. நம்ம சர்ச்சுக்கு வரதில்ல. நம்ம சர்ச்சுக்கு ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வருகிறோம், ஒருவர் மேல் ஒருவர் அன்பாய் இருக்க வருகிறோம். ஒருவருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம கூட என்ன பண்ணுவோம், சப்போர்ட்டிவா நிற்போம். கட்டாயமா ஒரு சூழ்நிலை வரும்போது கட்டாயமா நம்ம பொருளாதார உதவி என்ன பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். பண உதவி கூட எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், செய்யலாம், ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தா. ஹல்லேலூயா. ஆனா என்ன வாங்கக்கூடாது, கடன் மட்டும் யார்கிட்டயும் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பது மிக மிக நல்லது.
முன்னாடிலாம் நம்ம கடையில பார்த்திருப்போம். கடன் எதை முறிக்கும்? அன்பை முறிக்கும். ஏன்னா ரோமர்ல பவுல் சொல்லும்போது கூட எதை வச்சுதான் பேசுறாரு? அன்பு, கடன் ரெண்டுத்தையும் வச்சுதான் பேசுறாரு. நான் ஒரு கடையில ஒரு போர்டு பார்த்தேன். வழக்கமா என்ன இருக்கும்னா, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு தான் இருக்கும். நான் பார்த்த கடையில பார்த்த போர்டு எப்படி தெரியுமா இருந்தது? கடன் எலும்பை முறிக்கும். கடன் எதை முறிக்குமா? எலும்பை முறிக்கும். அந்த மாதிரி போர்டு போட்டு வச்சிருந்தாங்க. அதாவது கிறிஸ்தவத்துல நம்ம யாருக்கிட்டையாவது வாயை திறந்து ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டு வாங்கினோம்னா, அவங்க நம்ம கிட்ட திரும்பி கேட்கறதுக்குள்ள என்ன பண்ணிடணும்? அது கொடுக்கணும். திரும்ப கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது? வச்சுக்கூடாது. சிலருக்கு வந்து எப்படி பழக்கம்னா, காசு கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டம்ளர்ல என்ன கேட்பாங்க? சர்க்கரை, ஒரு டம்ளர்ல பால், ஒரு டம்ளர்ல காபி தூள், ஒரு டம்ளர்ல பருப்பு, ஒரு ஒரு பாத்திரத்துல அரிசி, இப்படிலாம் வாங்கிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது யாருக்குமே தெரியாது. அது திருப்பியும் என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில யாருக்கிட்டயோ ஏதோ வாங்கிட்டோம்னா, அதை திரும்ப என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எங்க தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க சில நேரங்களில் எங்க வீட்டுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ முதல் முறையில் அவங்க சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்பும்போது நாங்கள் என்ன பண்ணோம்? சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரம்லாம் கழுவி எல்லாத்தையும் கரெக்டாக அந்த பேக்கில் போட்டு அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் முதல் ஆளு, உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை திரும்ப பத்திரமா கொண்டு வந்து எங்களுக்கு என்ன பண்ணீங்க? சேர்த்தீங்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு அதெல்லாம் போட்டு பாத்திரத்தில் கொடுத்து அனுப்பணும், ஒரு நாள் கூட அந்த பாத்திரம் எனக்கு திரும்ப வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாத்திரம் வந்தா கூட அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும்? எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அதை மூடியோட எடுத்து அவங்க எந்த பையில போட்டு கொடுத்தாங்க அந்த பையில போட்டு திரும்ப என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒண்ணு பாஸ்டர் விசுவாசி கிட்ட கடன் வாங்குறாரு, விசுவாசி பாஸ்டர் கிட்ட கடன் வாங்குறாங்க, விசுவாசி கிட்ட என்ன வாங்குறாங்க? கடன் வாங்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, பாஸ்டர் விசுவாசியை விட்டுறாரு, எங்க போயிறாரு? வெளியே போய் எல்லா ஊர் ஃபுல்லா என்ன வாங்கிறாரு? கடனை வாங்கிட்டு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுறாரு? எஸ்கேப் ஆயிடுறாரு. சபையை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு என்ன பண்ணிடுறாரு? வேற ஊருக்கு ஓடி போயிடுறாரு. ஊருக்கு போய் அங்க புதுசா ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஊர்ல எல்லாருக்கிட்டையும் என்ன வாங்கிட்டாரு? கடன் வாங்கிட்டாரு. கடன்கார தொல்லை தாங்கல. அதனால ஊரோட காலி பண்ணிட்டு வெளியே ஊருக்கு ஓடிடுறாரு. அந்த மாதிரி விசுவாசிகளும் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. சிலர் வெளியால் பாஸ்டர் கிட்ட கடன் கேட்கிறாங்க. நான் வழக்கமா இந்த பக்கமா போகும்போது ஒரு டீ கடைக்காரர் எனக்கு நண்பரானார். அவரை பார்த்தா நல்லா பேசுவேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 5000 ரூபாய் வேணும் அப்படின்னாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவரு எனக்கு அந்த போற வர்ற வழியில தான் பழக்கம். அப்படி பழகின உடனே என்கிட்ட என்ன கேட்கிறாரு? 5000 ரூபாய் கடன் கேட்கிறாரு. நான் சொன்னேன், ஐயா 5000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட என்ன இல்லை, அந்த அளவுக்கு வசதி கிடையாதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அவர் போனையே கட் பண்ணிட்டாரு. என்கிட்ட என்ன பண்றது இல்லை, பேசுறது இல்லை. இப்போ நீங்க கடன்ல பாத்தீங்கன்னா நிறைய கடன் இருக்குது. தண்டல், அது யாருக்கு தெரிஞ்ச கடன்? ரொம்ப சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச கடன் தண்டல். அப்புறம் பாத்தீங்கன்னா 3 பைசா வட்டி 5 பைசா வட்டிக்கு என்ன கொடுக்குறாங்க? கடன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மீட்டர் வட்டி, மீட்டர் வட்டிக்கு என்ன கொடுக்குறாங்க? கடன் கொடுக்குறாங்க. இப்போ இதுல நிறைய பேர் கடன் வாங்குறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான தேவை, ஒரு ஒரு என்ன சொல்லி, திடீர்னு என் குழந்தைக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் கடன் வாங்கினேன் அப்படிலாம் சொல்றது கிடையாது. என்ன தெரியுமா சொல்றது? சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் வச்சுட்டாங்க, அதுக்கு நாங்க குடும்பமா என்ன பண்ணணும்? போனோம், புது ட்ரெஸ் எடுத்து போட்டு போனோம், அதனால நாங்க என்ன வாங்குறோம்? 10,000 ரூபாய் கடன். ஸோ அதுவும் தண்டல்காரங்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அதை மாசம் மாசம் என்ன பண்ண வேண்டியது? கொடுக்க வேண்டியது. அவன் என்ன பண்ணிடுவான்? கடன் கொடுக்கும் போதே வட்டியை பிடிச்சிட்டு தான் கடனை கொடுப்பான். இவங்க டெய்லி போய் உழைச்சி உழைச்சி சம்பாதிச்சு யாருக்கு காசு கொடுக்கணும்?
தண்டல்காரனுக்கு காசு கொடுக்கணும். அவன் நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி நல்லா சென்ட் கிண்டலாம் அடிச்சு எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டுட்டு நல்லா ஒரு பைக்ல வந்து என்ன வாங்கிட்டு போவான்? தண்டல் காசு வாங்கிட்டு போவோம். சோ நீங்க உழைச்சி யாருக்கு கொட்டிட்டு இருக்கிறீங்க? தண்டகா. அதுக்கு என்ன காரணம்? ஆசை, பெருமை. வெளியே போனா எப்படி காட்டணும்? நம்மள ரொம்ப இந்த உலகத்துக்கு ரொம்ப வசதி படைத்தவங்களை போல காட்டணும், ரொம்ப பந்தாவா காட்டணும். அதுக்கு கடனையாவது வாங்கி என்ன பண்ணணும்? நம்மளை அப்படி வெளியே காட்டிக்கணும். அது மாதிரி சிலர் வாங்குறது கடன். அப்புறம் சிலருக்கு என்னன்னா இந்த மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காலையில 1,00,000 கொடுத்தா சாயங்காலம் எவ்வளவு கொடுக்கணும்? 1,10,000 ரூபாய் கொடுக்கணும். ஸோ மீட்டர் என்ன ஆகும்? காலையிலேருந்து வேகமா ஓடும் மீட்டர், கரண்ட் மீட்டர் மாதிரி ஓடும். சாயங்காலம் நீங்க என்ன பண்ணணும்? 1,10,000 கொடுக்கணும். இல்லைன்னா 1,00,000ன்றது எப்படின்னா 90,000 தான் உங்க கையில கொடுப்பாங்க. சாயங்காலம் நீங்க கொண்டு போய் எவ்வளவு கொடுக்கணும்? அவங்க கையில 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். இந்த மாதிரி எங்க நடக்கும்னா கோயம்பேடு சைட்ல நடக்கும். ஸோ அவங்க 1,00,000 அங்க பெட்டி வச்சுட்டு எல்லாம் கேஷோட நிற்பான். 1,00,000 வாங்கி ஒரு லோட தக்காளியோ பழமோ ஏதோ ஒன்று எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை ரீட்டைலுக்கு வித்துருவாங்க. வித்து ஒரு 1,50,000 இல்லை 1,40,000 சம்பாதிச்சு 1,10,000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க? கொடுத்து மீதி காசை என்ன பண்ணுவாங்க? பாக்கெட்டில் போட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், கார் லோன், பிசினஸ் லோன், அப்புறம் எஜுகேஷன் லோன், கோல்டு லோன், இந்த மாதிரி ஏகப்பட்ட லோன் இருக்குது. நீங்க பொதுவா பிசினஸ் பண்றவங்க எல்லாம் லோன் வாங்காம என்ன பண்ண முடியாது? பிசினஸ் பண்ண முடியாது. அப்போ லோன் வாங்கி பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், தங்களால அந்த லோன் காசை என்ன பண்ண முடியும்? திரும்ப கட்ட முடியும். நமக்கு ஒரு லாபம் வரும். அதன் மூலமா என்ன பண்ண முடியும்? திரும்ப அந்த லோன் அமௌண்ட்டை கட்ட முடியும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? லோன் வாங்கி அவங்களுடைய பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. அது வேற கதை. இன்னைக்கு பேங்க்ல என்ன கொடுக்குறாங்க? பிசினஸ்லாம் பண்றதுக்கு நிறைய லோன்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி என்ன பண்றாங்க? நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. லோனை திருப்பி என்ன பண்றாங்க? அடைக்கிறாங்க. ஆனால் நமக்கு கடன் வாங்கி திரும்பி நம்மளால் கடன் கட்ட முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் நாம் என்னவே வாங்கக்கூடாது? கடனே வாங்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அனாவசிய செலவுகளுக்காக கடன் என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. சில இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன் சூதாட்டம் ஆடுவதற்காக என்ன பண்றாங்க? கடன் வாங்குறாங்க. பல லட்சங்கள் கடன் வாங்கி ஆன்லைன் சூதாட்டத்துல என்ன பண்ணிடுறாங்க? தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தவறான முடிவை என்ன பண்றாங்க? எடுக்கிறாங்க. சிலர் எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க. எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. ஆனா என்ன கட்டுறது இல்ல? லோனை திரும்பி என்ன பண்றது இல்ல? கட்டுறது இல்ல. ஆனா நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் எதுல மட்டும்தான் கடன் படணும்? அன்பில் மாத்திரம் தான் கடன் படணும். வேற எதுலையும் என்ன பண்ணக்கூடாது? கடன் படக்கூடாது. மேக்சிமம் நீங்க பிசினஸ்க்காக கடன் வாங்குறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. வீடு வாங்கும்போது கட்டாயமா கடன் போட்டு தான் வாங்கணும், லோன் போட்டு தான் வாங்கணும். ஒரு கார் வாங்கினீங்கன்னா லோன் போட்டு தான் வாங்கணும். பைக் வாங்கினீங்கன்னா லோன் போட்டு தான் வாங்கணும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதை விட்டுருங்க. மற்றபடி வேற எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க என்னவா இருக்கக்கூடாது? ஒரு கடன்காரனாகவோ கடன்காரியாகவோ என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எதுல மட்டும்தான் கடன் வைக்கணும்? அன்புல மட்டும்தான் கடன் வைக்கணும். வாசிக்கலாமா தொடர்ந்து? பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஆ. நியாய பிரமாணத்தை அன்பு நிறைவேற்றுகிறான். கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை என்ன பண்ணுகிறானா? நிறைவேற்றுகிறான். பாருங்க எப்படி என்றால், எப்படி என்றால் ஆ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஆ, கொலை செய்யாதிருப்பாயாக, ம், களவு செய்யாதிருப்பாயாக, ம், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ம், இச்சியாதிருப்பாயாக என்கிற ம். இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல ம். பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. பாருங்க எதுல அடங்கி இருக்குதான் எல்லாமே. பாருங்க அவரு சில உதாரணம் சொல்றாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற கட்டளையும் வேற எந்த கற்பனையும் எதுல அடங்கி இருக்குதான்?
ஒரு கற்பனையில் அடங்கி இருக்குதான். எதுல? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. பாருங்க, நான் இன்னொருத்தர் மேல அன்பு வச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? கொலை செய்ய மாட்டேன். இன்னொருத்தர் மேல நான் அன்பு வச்சிருந்தேன்னா அவருக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டேன்? பொய் சாட்சி சொல்ல மாட்டேன். ஒருத்தர் மேல நான் அன்பு வச்சிருந்தேன்னா அவருக்கு விரோதமான எந்த ஒரு தீமையான காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? செய்ய மாட்டேன். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கற்பனையும் எதில் அடங்கி இருக்குது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல உன் பிறனிடத்தில் நீ என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அப்புறம் பாருங்க, அன்பானது பிறனுக்கு அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அப்ப பாருங்க, கொலை, விபச்சாரம், களவு, பொய் சாட்சி இதெல்லாம் என்னது? பொல்லாங்கு. அப்போ நீங்க உண்மையாவே இன்னொருத்தர் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான காரியத்தை என்ன பண்ண மாட்டீங்க? செய்ய மாட்டீங்க. அதான் சொல்றாரு, அன்பானது பிறனுக்கு என்ன செய்யாது? பொல்லாங்கு செய்யாது. அதே மாதிரிதான் அன்பானது வாங்கின கடனை என்ன பண்ணும்? திரும்ப கொடுக்கும். அப்புறம் ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. நீங்க அன்பா மத்தவங்க கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா நீங்க நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? நிறைவேற்றிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, அன்பு பிறனுக்கு என்ன செய்யாது? பொல்லாங்கு செய்யாது, தீங்கு செய்யாது, தீமை செய்யாது. அப்போ நீங்க மத்தவங்களுக்கு தீமை செய்யாமல் நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்க மத்தவங்க மேல எப்படி இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது அன்பு என்று வரும்போது ஏதோ வாயில மட்டும் அன்பா இருக்கிறேன்னு சொன்னா போதாது. அதை எதுல காட்டணும்? செய்கையில காட்டணும். இப்போ நான் என் நண்பன் மேல அன்பா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறார், அவர் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். அதை நான் எப்படி காட்டுறது? திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. அவருக்கு டாக்டர் சொல்றாங்க அவருக்கு 2 பாட்டில் ரத்தம் தேவைன்றாங்க. நண்பனாகிய நான் என்ன பண்ணணும்? அவருக்கு ரத்தம் கொடுக்கணும். கொடுத்தாதான் நான் அவர் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கின்றதை என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆனா ஒரு ஆள் 2 பாட்டில் ரத்தம் கொடுக்குமா? ஒரு ஆள் கிட்ட 1 பாட்டில் தான் ரத்தம் எடுப்பாங்க. இன்னொரு ரத்தம் வேற யாரையாவது பிடிச்சி என்ன பண்ணணும்? ரத்தம் கொடுக்கணும். ஸோ நான் என் நண்பன்றதுக்காக 2 பாட்டில் ரத்தம் நான் கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் டாக்டருங்க என்ன பண்ண மாட்டாங்க? எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அட்லீஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முன் வரணும். ஏன் முன் வரணும்? அவன் என்னுடைய நண்பன். அந்த நண்பன் மேல் நான் என்ன வச்சிருக்கிறேன்? அன்பு வச்சிருக்கிறேன். அதனால இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நான் என்ன பண்ணுகிறேன்? முன் வருகிறேன். அந்த அன்பை இந்த செயல் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கடைசி இருக்கிறதையும் சேர்த்து முடிச்சிடலாமா? டைம் ஆயிடுச்சு. 11ல இருந்து வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இருளின் செயல்களை நாம் என்ன பண்ண வேண்டுமா? தவிர்த்து விட வேண்டும். வெளிச்சத்தின் செயல்களை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? செய்ய வேண்டும். தீமையின் செயல்களை நாம் தவிர்க்க வேண்டும். நன்மையின் செயல்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அப்புறம் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக பாருங்க, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, முன்னாடி என்ன சொல்றாரு? சரீரத்தை ஜீவ பலியா என்ன பண்ணுங்கள்? ஒப்பு கொடுங்கள்றாரு. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? இந்த உடலை எப்படி பேணக்கூடாதா? துர் இச்சைகளுக்கு இடமாக. துர் இச்சைனா கெட்ட ஆசைகளை நிறைவேற்றுகிற ஒரு இடமாக இந்த சரீரம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த சரீரத்துல யாரை தரித்துக் கொள்ளணுமா? இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதெல்லாம் விடணும்னு சொல்றாரு? களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இவைகளின்படி நாங்க நடக்க
கூடாது. இவைகளை உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. இந்த உடலை துர் இச்சை, கெட்ட ஆசைகளை நிறைவேற்றுகிற ஒரு இடமாக இந்த உடலை என்ன பண்ணக்கூடாது? பேணக்கூடாது. அதுக்கு பதிலா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண வேண்டும்? தரித்து கொண்டு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதுல முடிக்கிறார். ஹல்லேலூயா. சோ எதுல கடன் படணும்? அன்பில் மாத்திரம் தான் கடன் படணும். வேற எதுலயும் என்ன பண்ணக்கூடாது? கடன் படும். அப்படியே நமக்கு சில கடன்கள் இருக்குமானா சீக்கிரமா அந்த கடன்களை என்ன பண்ணணும்? அடைத்து தீர்க்க வேண்டும். நம்மளை யாரும் தொடர்ந்து கடனாளியாவே என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.